ஏய் ஜெயந்தி, மாமா நம்மளே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கிளம்பலாமா? ஆமாக்கா, கிளம்பிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்து, நாங்க முன்னாடி கிளம்பி போறோம். நீ கர்ணாவை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துரு. சரிக்கா. அக்கா, நம்ம போலாம். ஏய், உன் பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு போல. என்ன பிளான்? என்ன சிக்க வைக்கலான்னு பிளான் போட்டல. நான் தான் சொன்னேன்ல, உன்னால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு. ஏய், எப்படி எனக்கு பதிலா அந்த இடத்துல இன்னொருத்தனை சரண்டர் பண்ண வச்சு நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தியா? நீ எதிர்பார்க்கல. இதுக்கு தான் ஆம்பளைங்க கிட்ட வச்சுக்க கூடாதுன்றது. பொம்பளை நீ 5 அடி பாஞ்சா, ஆம்பளைனா 50 அடி பாய வேண்டாமா? இதுக்கப்புறம் எங்க கூட பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன்னு வையேன், எங்க கிட்ட இருக்கிற பண பலத்துக்கும் அதிகார பலத்துக்கும் முன்னாடி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. மாப்ள, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்க என் மனசுல எங்கேயோ போயிட்டீங்க மாப்ள. அன்னைக்கு என் பொண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த இருட்டு ரூம்ல பார்த்தப்போ ஒரு தகப்பனா எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு. எப்படி என் பொண்ணை வெளியே கொண்டு வர போறேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க உங்க வாழ்க்கைய பணயம் வச்சு என் பொண்ணுக்கு பதிலா நீங்க சரண்டர் ஆகி இன்னைக்கு நீங்களே வெளியவும் வந்துட்டீங்க. என்னாச்சு மாமா? ஏன் உடம்பெல்லாம் நடுங்குது? வழக்கம் போலதான் மாப்ள, 2 நாளா உடம்பு சரியில்லை. அப்புறம் எதுக்கு மாமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தீங்க? எனக்கு என் பொண்ணு எப்படியோ அதே மாதிரி தான் மாப்ள நீங்களும். நீங்க ஜெயிலில் இருக்கும்போது நான் எப்படி மாப்ள வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? அதான் மாப்ள வந்த. சரி மாமா, நீங்க முதல்ல வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பாத்துக்கோங்க. அக்கா, நீ அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போக்கா. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். கிளம்புறோம் இந்து. கூட்டு போங்க. தேங்க்ஸ். வாங்க இந்து, என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல, உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசலாம். வாங்க இந்து, வாங்க வாங்க உட்காருங்க. இருங்க, நான் ஜூஸ் எடுத்து இல்ல அதெல்லாம் வேண்டாம். என்ன இந்த இது என் அக்காவோட கிளிப்பு. நீ கதிரோட கல்யாணத்துக்கு எங்க வீட்டுக்கு மேக்கப் போட வந்தப்போ எங்க வீட்ல இருந்து நீ இதை எடுத்துட்டு போயிட்ட. இது நான் எனக்கும் எங்க அக்காவுக்கும் ஒரே மாதிரி வாங்கின 2 கிளிப்ல ஒண்ணு.
என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பே உன்னை காதலிச்சுதான். நீ எனக்கு எவ்வளவோ தொல்லை பண்ணியோ நான் உன்னை மன்னிச்சு விட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா எப்போ ஏன் தங்கச்சி மேலேயே கை வச்சியோ இதுக்கு மேல நீ உயிரோடையே இருக்க கூடாது. அங்க இருந்தா விட்டுருவானா? வரேன்டா, வரேன். சாவு, சாவுடா, சாவு. ஏய், நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன அமைதியாவே இருக்க? என்ன இறங்கு, இங்க வா. என்ன சொன்ன? சரியா போச்சு போ. அப்ப நான் சொன்ன எதையுமே நீ கேட்கலையா? ஹலோ, என்னை வெளியே கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்னு சொன்னேன். அப்படி பார்த்தா நானும் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கேடு கெட்ட இன்ஸ்பெக்டர் தப்பான எண்ணத்துல உள்ள வச்சிருக்காருன்னு தெரிஞ்சதும் நீ அந்த பழியை ஏத்துக்கிட்டு சரண்டர் ஆயிட்ட. அதுக்காகலாம் நான் உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஆமா, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்கிட்ட கொலைகாரனை நெருங்கிட்டேன். அவன் யாருன்னு தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிடுவேன்னு சொன்னீங்க. அந்த கொலைகாரன் தான் நீ சரண்டர் ஆனது. அது ஆமா, அது கதிரோட ஃப்ரெண்டே கொலைகாரனா இருந்ததால அப்படி சொன்னேன். சரி, உட்காரு, போலாம்.